الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع عباد الله الصالحين وجميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة إلى آخر الآية. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم: متى الساعة يا رسول الله؟ قال: ما عددت لها؟ قال: ما عددت لها من كثير صلاة ولا صوم ولا صدقة، ولكني أحب الله ورسوله. قال: أنت مع من أحببت. رواه البخاري. وقال شيخنا العارف بالله الكتب الأكبر والغوث الأشهر شيخنا أبو الحسن علي الشاذلي قدس الله سره العزيز: خصلة واحدة إذا فعلها العبد صار إمام الناس في أهل عصره، ألا وهي الإعراض عن الدنيا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான வாது உபதேசத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக உயர்ந்த இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் பெருமக்களான உலமா பெரும் தகைகளே, மேலும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியம் பொருந்திய மூமின்களே, இந்த மஹல்லாவை சார்ந்த நல்லோர்களே, பெருமக்களே, இந்த மேன்மையான மஜ்லிஸை நாடி சமூகம் தந்திருக்கக்கூடிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அடியேனின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், உயர்ந்த ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். நாம் நாடி வந்த நாட்டங்கள் அத்தனையும் நமக்கு பலனாகி நாளை மறுமையிலே நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய எங்கள் ஷேகுனா அவர்களுடைய அந்த தர்பாரிலே, அந்த இடத்திலே இந்த ஏழைகளுக்கும் இடம் கொடுக்கப்பட, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய மூதாதைகள், எங்களை பின்தொடரக்கூடிய எங்களோட வம்சங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிமிடம் தான் தந்திருக்கிறார்கள். என் நண்பரிடத்திலே எவ்வளவு நேரம் கேட்டேன். அவர் சொன்னாரு, பன்னீர் தெளிக்கும் வரைக்கும் என்று சொல்லி. ஆமா, அப்படிதான் பயானுக்கு போனா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் ரெஜிஸ்டர் வரல, ரெஜிஸ்டர் வார வரைக்கும் பயான் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிக்காவ பயான். அதனாலும் பரவாயில்ல, ஒரு பயானுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க சாப்பாடு வார வரைக்கும் பயான் பண்ணுங்க. அல்லாஹு அக்பர். சாப்பாடு வார வரைக்கும் பயான் பண்ணட்டுமா? அப்படியெல்லாம் இல்லை. பன்னீர் தெளிக்கும் வரை என்று சொன்னால் அடையாளம் புரிந்து கொள்ளும், பயானை நிறுத்து அப்படின்னு அடையாளம். விரல் விட்டு எண்ணக்கூடிய நேரம் தான். அதனால நான் நேரடியாகவே எனக்கு தந்த தலையங்கத்துக்குள்ளே
உங்களை அழைத்து செல்லலாம் என்று விரும்புகிறேன். எனக்கு இன்றைய நாள் 7ஆம் நாள் அல்லவா? இந்த மஜ்லிஸ் மனாகிபு 4 தலைமுறைகளை தாண்டி இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒரு கபூலியத்தொண்டு இருந்தால்தான் அல்லாஹ் இதை வளர்ப்பான். இன்று நேற்று வந்ததல்ல இந்த மனாகிபு மஜ்லிஸ். படிக்கிறீங்க தானே? இன்றைக்கு எத்தனாவது மஜ்லிஸ் ஆண்டு? 157ஆம் ஆண்டு. நாம் பார்க்கிற மஜ்லிஸ், எங்கள் தந்தை பார்த்த மஜ்லிஸ், எங்கள் பாட்டன் பார்த்த மஜ்லிஸ், எங்களுடைய மூதாதைகள் பார்த்த மஜ்லிஸ். நம்முடைய தலைமுறைகளுக்கும் இது தொடர வேண்டும். நல்லோர்களே, மூமின்களே, இப்பொழுது நாம் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய நமூனா நாம் ஓதிய இப்பொழுது இந்த மனாகிபை முழுக்க அவர்களுடைய வாழ்க்கை நமூனாக்கள் தான். மொழி தெரிந்ததிருந்தால் அதை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். என்ன ஒரு அரபு இலக்கியம்! இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் எங்கள் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள், கராமாத்துகள். ரப்புல் ஆலமீன் சூரா யூனுஸ்ல ஒரு ஆயத்து சொல்லுகிறான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த உலகத்தில அவங்க வாழ்ந்த காலத்திலும் தான், வாழ்ற காலத்திலும் தான், வாழ்ந்ததின் பின்னாலும் தான், நாளை மறுமையிலும் தான் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் உயர்ந்த மரியாதையை வைத்திருக்கிறான், பஷாரத்தை வைத்திருக்கிறான், அவர்களுக்கு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கண்ணியங்களையும் கௌரவங்களையும் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆரிஃபு பில்லாஹ் அல் குதுபுல் அக்பர் வல் கௌசுல் அஷ்ஹர் என்று அடையாளப்படுத்தி நாமெல்லாம் அழைக்கின்ற ஷைகுனா அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடியான பேரப்பிள்ளை. முதலாவது அவர்கள் மொரோக்கோவுல அல் குமாரியா என்கிற ஒரு குடும்பத்தில, மிகப்பெரிய ஒரு சூஃபிச குடும்பத்தில தான் மகனாக பிறந்தாங்க. ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 593ஆம் ஆண்டுல துல்காதா மாதத்துடைய ஆரம்ப பகுதியில தான் அவங்க மொரோக்கோவுல அவங்க பிறந்தவங்க. அவங்க நேரடியாக செய்தனா அமீர் மோமினின் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அழைக்கிறார்கள். நாங்களும் அப்படிதான் அபுல் ஹசன் அஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் அவருக்கு. ஆனா அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர், அவங்களோட உம்மா வாப்பா அவங்களுக்கு வச்ச பெயர் அலி என்பதாகும். அவங்களோட சொந்த பெயர் அலி. அவங்களோட வாப்பா அப்துல்லா, அவங்களோட உம்மா சாதிக்குல் ஜன்னத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவங்க மொரோக்கோல தான் பிறந்தாங்க. ஆரம்ப காலத்தில் அது என்னவோ தெரியாது, வலிமார்களுடைய பாடங்களிலும் நல்லடியார்களுடைய பாடங்களிலும் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் அவர்களுக்கு ஒரு அத்துப்படி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க 8 வயசுல அல்லாஹ்வுடைய கலாமை மனனமிட்டு விட்டார்கள். அந்த மாதிரி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சின்ன வயசிலேயே அல்லாஹ்வுடைய கலாமை மனனமிட்டு கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுகிறேன். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிராவுல முதலாவது இக்ராவுன்னு சொன்னாங்க. அப்படிதானே? பின்னால நடந்தது என்ன? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார்கள். அணைக்கும் பொழுது இருவருடைய உள்ளமும் ஒன்றுபடுகிறது. அல்லாஹ் குர்ஆனுக்குரிய தலமாக மனித உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இதான் குர்ஆனுடைய மகத்துவம். குர்ஆனை மனனம் விடுவது ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு தந்த
மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதற்கு வயது எல்லை கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. முன்னைய 3 வேதங்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அதை மனநமுட்டவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் அல்ல நூற்றுக்கணக்கில் சொல்ல முடியாது. தௌராத்தை இந்த உலகத்திலேயே எத்தனை பேர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குர்ஆன் இந்த உலகத்துடைய எல்லா மனித உள்ளங்களுக்கும் அல்லாஹ் அதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறான். அதுல சில ஆயத்துகள் உண்டு, கூடுதலாக குறைகளாக எதையும் நாம் அதுக்குள் திணிக்க முடியாது. சில ஆயத்துகள்ல நீங்க பிசகுதல் உண்டு, சில ஆயத்துகள் முன்ன பின்னாகும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு ஹாஃபில்மார்களை எல்லாம் பாக்கியமாக தந்திருக்கிறான். எப்ப தெரியுமா? தொழுகையிலே நாம் ஓதும் பொழுது இமாமுக்கு ஏதாவது ஆயத்து சிக்கிக் கொண்டால் பின்னால் இருக்கக்கூடிய மௌமுங்கள் அதை எடுத்து சொல்லுகிறார்களே, காரணம் அந்த உள்ளங்களிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுமக்கப்பட்டிருக்கிறது. இது குர்ஆனுடைய அடுத்த பகுதியாக இருக்கக்கூடியதான் தூனிஸ் என்று சொல்லக்கூடிய தூனிசியா. அந்த நகரத்துக்கு அங்க போனாங்க. அங்க போனா அல்லாமா நஜிமுத்தீன் அல் இஸ்ஃபஹானி ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு ஆலிமாக உஸ்தாதாக கடமை செய்கிறாங்க. முதலாவது ஷரீஅத்துடைய ஞானங்களை அல்லாமா நஜிமுத்தீன் அல் இஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துலதான் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு படித்துக் கொள்கிறாங்க. ஃபிக்ஹ், தஃப்சீர், கூத்துல் குலூப் என்று சொல்லப்படுகிற ஷேகுனா அபூ தாலிபுல் மக்கி ரஹ்மஹுல்லா அவர்கள் கோர்வை செய்த இந்த 2மே தஸவ்வுடைய கிதாபுகள். இஹ்யா உலூமுத்தீன் என்கிற கிதாபையும் கூத்துல் குலூப் என்கிற கிதாபையும் ஷாதுல் நாயகத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்து விட்டான். குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ஷேഖனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து வஃபாத்தாகி 32 வருஷத்துல ஷாதுல் நாயகம் பிறந்தாங்க. கரீபே நவாஸ் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க 63 வயசுல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தெரியுமா? ஹாஜா நாயகம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், ஷேഖுனா இப்னுல் அரபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய 32 வயசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டின் போதும் ஒரு முஜத்திதை இந்த உலகத்துக்கு அவங்க வாழ்ந்தது, அவங்க கூடுதலாக வாழ்ந்தது அவங்க தூனிசில கடைசி ஏறத்தாழ ஒரு 13-12 வருஷ காலம் அவங்க எகிப்துக்கு வந்தாங்க. ஹிஜ்ரி 642 அந்த ஆண்டு பகுதியில தான் அவங்க என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு அங்க வந்தாங்க. அப்ப அவங்க தூனிசில இருந்த காலத்தில் நம்மால் கேட்குது இல்லையா, சில ஊர்கள்ல இந்த பக்கம் தான் நிறைய இருக்குது. ஏன்னா அது உடம்புல ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது, புத்துணர்ச்சியும் தருகிறது. சரி, இப்படி நிறைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பல தடவை ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் படிச்ச விஷயம்தான். எகிப்துல மிகப்பெரிய ஒரு முஃப்தி இருந்தாரு, அவரை பேர் இசுத்தீன் சொல்றவங்க, காதி இசுத்தீன். அவங்க எகிப்துல பெரிய முஃப்தி. அந்த காலத்துல ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கும் பொழுது தாத்தாரியாக்கள் ஹஜ்ஜுடைய பயணங்கள் போகக்கூடிய மக்களை கொள்ளையடிப்பதாகவும் ஹஜ்ஜுடைய இடங்களை தாக்குவதாகவும் எகிப்தை நோக்கி தாத்தாரியர்கள் படையெடுப்பதாகவும் செய்தி கேள்விப்பட்டு இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்களுக்கு அரசு பாதுகாப்பு தராது. அவர் சொல்லிட்டார், அவர் விஷயத்தை நீங்க பத்துவா கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறவர் அடுத்த நிமிஷம் அரபால் இருக்கிறாரு சொன்னா முடியாது. இப்படி எல்லாம் சாத்தியமாகுமா என்று நினைக்காதீங்க. குர்ஆனுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கிழக்க இருக்கிறவரு அடுத்த நொடி பொழுதுல மேற்கிற கால் வைக்கிறார். இப்படி ஒருவருக்கு சக்தி இருக்குமா இருந்தால் அவருடைய பயணத்தை பற்றி என்ன சொல்றீங்க? காதி இஸ்ஸீதீன சொன்னாங்க, முடியாது, அவங்களுக்கு பத்துவா கொடுக்க முடியாது. அப்படி யாரும் இருக்கிறார்களா? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பலகீனமான அடியான ஒரு பெரிய ஞானி இருந்தாங்க. அவங்க ரிஃபாய் நாயகத்துடைய நேரடியான மாணவர். அவங்க அல் வாசித்தி ரஹ்மஹுல்லா, அபுல் ஃபத்துல் வாசித்தி என்று சொல்லுவாங்க. அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இவங்களை ஷைഖாக ஆக்கிக் கொள்வோம், இவங்களோட ஞானத்தை படிக்கலாம், ஆன்மீகத்தை படிக்கலாம் என்று சொல்லி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிகப்பெரிய ஒரு ஞானி. காடுகளிலும் வனாந்தரங்களிலும்
இருந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய அற்புத தன்மை அப்படிதான். அங்கே அவங்க காட்டு பகுதியில் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. இப்ப அவங்களை சந்திப்பதற்காக ஷாதுல் நாயகம் அவங்க போறாங்க பையத்து செய்வதற்காக. அங்கே ஒரு பெரிய ஆறு, ஒரு ஏரி கொட்டி கொண்டு இருக்கிறது. அந்த ஏரியில என்ன செய்யறாங்க, குளிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ், எனக்கு பையத்தும் செய்தார்கள். 6 மாதம் என் ஷைഖாக இருக்கக்கூடிய அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் ரஹ்மத்துல்லாஹிடத்திலே நான் ஆன்மீக கலைகளை படித்தேன். 6 மாதம் படித்ததன் பின்னால ஷைഖ் நாயகம் அவர்களுடைய உத்தரவு, ஸலவாத் 100 தடவை சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் 100 தடவை சொல்லுங்க. அந்த மக்களை இவ்வாறு ஆன்மீக ரீதியில என்ன செஞ்சாங்க, 1 ஆண்டு காலம் அந்த ஷாதுலா என்கிற அந்த கிராமத்துல தங்கியிருந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்தாங்க. அதனால அந்த கிராமத்துடைய பெயரை அடைமொழியாக ஈமானுடைய ஒரு பகுதி இல்லையா, மானம் ஒரு ஈமானுடைய பகுதி, ரோஷமும் ஷரியத்திலே நல்லதுதான், அதை தெரிந்து கொள்ளுங்க. சரியா? பொறாமை என்பது ஆகாது. உனக்கு வெட்கம் இல்ல, உனக்கு மானம் இல்ல, உனக்கு பொறாமை இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன, பொறாமை என்பது ஆகாத ஒரு குணம். ரோஷம் என்பது அது உண்மையிலேயே நன்மைக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் பொறாமை என்பது அது வித்தியாசமானது. அவனில் இருப்பது அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும், அது எனக்கு வர வேண்டும். அது ஆகாதில்லை, அது ஆகாதானே. இந்த உலகத்துல ரோஷக்காரர்கள் இருக்கிறாங்களா, பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல ரோஷக்கா எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய ஷைഖ்மார்களுடைய சிறை சகவாசம், அங்கே இருந்து மிகப்பெரிய ஆன்மீக கிதாபுகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். வரலாறுகள் நிறைய சொல்லிக் கொண்டு போகிறான். நேர காலம் சுருக்கமாக இருப்பதனால் சுருக்கி கொள்கிறேன். சிறையில போட்டு சுப்ஹானல்லாஹ் அடுத்த நிமிஷம் நடக்குது என்ன தெரியுமா, அந்த சுல்தானுக்கு, அந்த அரசருக்கு பணிவிடை செய்யத்திலே நிறைய அவர்களுடைய வரலாறுகள் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ஜுடைய பயணம், ஹஜ்ஜை முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. நீங்க படித்திருப்பீங்க வரலாறு கிதாபுகள்ல, இது நமக்கு அழகாக சொல்லிப்பட்டிருக்கிறது. அல்லாமா அத்தாஉல்லா வாசல் பக்கம் நின்று கொண்டிருக்கிறாங்க. உச்சம், சூரியன் உச்சம் கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்றாங்க, அந்த வாசலிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. தலைப்பாகையை கழட்டி தன்னுடைய மாணவருடைய கையில கொடுத்தாங்க. செருப்பையும் கழட்டி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மாணவருடைய கையில கொடுத்துட்டு அந்த வெட்டா வெயில்ல காலுக்கு செருப்பில் இறங்குகிறது. ரவுலா ஷரீஃபில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, யா அலி உதுகுல், யா அலி உதுகுல், அலியே உள்ளே வாருங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஷாதுலி நாயகம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிப்பதற்காக உள்ளே செல்லுகிறார்கள். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை நடந்த கராமாத்துகள். உறுப்புக்கு பசி, கடுமையான பசி, ஊர்ல தூரிசில மக்கள் எல்லாம் பசியில வாடுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், காசு இல்ல பொக்கட்டுல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த நியமத்தை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு பொக்கட்டுக்குள்ள கைய போடுறாங்க. பணம் வருகிறது, காசு எடுத்து 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 சுப்ஹானல்லாஹ் ஊருக்கே சாப்பாடு கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த வரலாறுகள். அல்லாமா இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க லதாயிஃபுல் மினன் என்கிற கிதாபுல இந்த சம்பவத்தை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. சரி, இறுதியாக அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் நெருங்குகிறது. அவங்க எகிப்துல இருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காலம் ஷவ்வால் வந்தால் ஹஜ்ஜுடைய காலம் தானே. ரமலான் முடிந்து ஷவ்வால், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜிக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்குது. அது ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முந்தைய 9 நாட்கள், இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய காலம். இப்ப இந்த எகிப்துல அவங்க இருப்பது அவங்களுக்கு புரிகிறது, இது என்னுடைய கடைசி காலம், இது என்னுடைய கடைசி நேரம். இங்கே நான் ஹாதுராகி விடுவதை, இங்கே இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவதை ஷாதுல் நாயகம் விரும்பவில்லை. அதனால ஹஜ்ஜுடைய பயண வழியிலே நான் அந்த இடத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஹுமைசரா அந்த இடத்துக்கு நான் போய் வந்தவன், அந்த இடத்தை முத்தமிட்டவன் என்கிற உரிமையோடு சொல்லுகிறேன். செங்கடல் வழியாக, செங்கடல் வழியாக, செங்கடலை கடந்தால் அங்கிருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்கு தான் மதீனா முனவ்வரா. சரியா? ஹுமைசரா அந்த இடத்தை, அந்த வழியாகத்தான் அந்த காலத்தில் ஹஜ்ஜை நோக்கி போகணும். தன்னுடைய மாணவர்கள், தன்னுடைய குடும்பங்கள் எல்லோரையும் அழைத்து செல்கிறார்கள். ஷவ்வாலுடைய மாதம் 10ஆம் இரவு, நல்லா தெரிஞ்சு கொள்வோம். ஷவ்வாலுடைய மாதம் 10ஆம் இரவு இஷாவுடைய தொழுகை முடித்ததன் பின்னால தன்னுடைய மாணவர்கள்
தன்னுடைய மாணவர்கள் குடும்பத்து மக்கள் அனைவரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 2 வசியத்தை செய்தாங்க. அந்த வசியத்தை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எடுத்து நடப்போம். ஒன்று சொன்னாங்க, ஹிஸ்புல் பஹ்ரை மௌத்து வரைக்கு நீங்கள் ஓதி வாருங்கள். ஹிஸ்புல் பஹர் வாழ்க்கையில் அற்புதமானது. ஷாது நாயம் அவங்க நமக்கு கோர்வை செய்து தந்தது. சிலுவை யுத்தம் பலஸ்தீன மண்ணிலே நடக்கும் சமயத்தில் அந்த பிரான்ஸ் படைகளோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி எகிப்து நாட்டிலிருந்து படை தளபதியாக போனவர்கள் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு. மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டெடுக்க சலாஹுதீன் அய்யூபி அவருடைய காலத்தில் தானே சிலுவை யுத்தம் அதுக்கு முடிவு கொண்டு வரப்பட்டது. அப்ப அந்த சமயத்தில ஷாதுலி நாயகம் அவர்கள் இந்த ஹிஸ்புல் பஹ்ரை நமக்கு பாக்கியமாக தந்தாங்க. எந்த வீட்டுல யார் இந்த ஹிஸ்புல் பஹ்ரை ஓதி வருவீங்களோ, உங்களோட இடங்கணங்களை யார் ஹிஸ்புல் பஹர் ஓதப்படுமோ எந்த ஆபத்துகளும் நெருங்காது. எதிரிகள் உங்களை தொட வளமாட்டார்கள். எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது. மௌத்து வரைக்கும் அதை நீங்கள் கடைபிடிங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு ஹிஸ்புல் பஹரை ஓத கற்றுக் கொடுங்கள் என்று ஷாது நாயம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய முரீதுகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, எனக்கு பின்னால நீங்க அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு அவர்களை ஷைഖாக கலீஃபாவாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி ஷாது நாயகம் ஒரு கால் சொன்னாங்க தெரியுமா? மா சஹிப்துக இல்லா தகூன அன்த அன வான அன்த. அபுல் அப்பாஸே, நான் உங்களோடு நெருங்கி பழகுகிறேன் தெரியுமா, நான் நீங்களாகவும் நீங்கள் நானாகவும் இருக்கிற காரணத்தின். அல்லாஹு அக்பர். இப்படி நீங்க தான் நான் தான் நீங்கள். அதனால தான் என் ஷைഖாக, என் ஹலீஃபாவாக அபுல் அப்பாஸ் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீங்கள் கரம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எல்லாரும் போய் தூங்குங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் தூங்குனாங்க. ஷாதுலி நாயகம் அவர்கள் கடைசி நேரத்தில் அவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை இலாஹி இலாஹி இலாஹி, என் நாயனே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, இலாஹி இலாஹி இலாஹி. அந்த வார்த்தையோடு அந்த ஆளுமை ஃபஜ்ருடைய நேரத்திலே தன்னுடைய 63ஆம் வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. சுபஹான் அல்லாஹ். மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல அவங்களை தஃபன் செய்கிறாங்க. காலப்போக்கிலே மக்கள் வந்து ஜியாரத்து பண்ணுகிறாங்க. இப்பொழுது ஹுமைசரா மிகப்பெரிய ஒரு சிட்டியாக, மிகப்பெரிய ஒரு வர்ணிக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு நகரமாக அது எழுச்சிப்படுகிறது. காலப்போக்கிலே மக்கள் குடியேறுவார்கள். நிச்சயமாக அது இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட ஒரு சின்னமாக அது மாறும் என்பது சத்தியமாகும். ஹுமைசரா என்பது ஒரு மலையுடைய பெயர். அந்த மலையடி வாரத்தில் தான் அவருடைய ரோதாசரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜித் நடுவிலே கண்ணாடி குளோரி அடைக்கப்பட்டு அதிலே தான் அவர்களுடைய மேன்மையான மஸார் ஷரீஃப் காட்சி தருகிறது. அந்த இடத்தை போய் பார்த்தவன், அந்த இடத்தில் போய் நாங்கள் பிச்சை கேட்டவர்கள் என்கிற உரிமையோடு இந்த விடயங்கள் முழு பரிமாறி கொண்டோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாஷா அல்லாஹ், இது உயர்ந்த ஒரு சபை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷாதுலி நாயகம் அவர்கள் மீது அன்பு வைத்து, அவர்கள் மீது மஹப்பத்து வைத்து நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டுதோறும் ஷவ்வாலுடைய மாதம் வந்துவிட்டால் மனாக்கிபுகள் அவர்கள் ஆரம்பித்த ஜாவியாக்களிலே நடைபெறுகிற ஜாவியா என்பதெல்லாம் ஷாதுலி நாயகம் அவர்கள் துவங்கி வைத்ததாகும். தூனிஸில் தான் முதலாவது ஜாவியா ஆரம்பிக்கப்பட்டது. ஜாவியா என்றால் அல்லாஹ்வை மக்கள் நெருங்குவதற்காக வேண்டி திக்ருகளை கொண்டும் தவஜ்ஜுஹ் என்கிற அல்லாஹ்வுடைய நேர்காணலை பெறுவதற்கு மக்களை ஒன்று கூட்டி அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அன்பை உருவாக்கி கொள்ள கற்றுத்தரப்பட்ட பாசறை தான் ஜாவியாக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. மாஷா அல்லாஹ், இந்த இலங்கையிலே இன்று நேற்றல்ல 150 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த அந்த சேவை, மக்காவுடைய ஃபாசி நாயகம் என்று சொல்லப்படுகின்ற அஜ்வாது ஃபாசி நாயகம் அவர்கள் செய்த அந்த சேவையின் பரக்கத்து, மாஷா அல்லாஹ், 150 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த வரலாறு. அவர்களுடைய பேரப்பேத்திகள் இன்று 26வது தலைமுறைகள் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லோருடைய சுஹபத்திலே அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. நாளை மறுமையிலும் அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே இந்த ஏழைகளை சேர்த்து வைப்பானாக. ஷாதுலியா தரீகாவுடைய அகமியங்களையும் அதனுடைய போதனைகளையும் மௌத்து வரைக்கும் கடைபிடிக்க
அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹிஸ்புல் பஹர் போன்ற அந்த ஓதல்களை யா ரப்பு மௌத்து வரைக்கும் எங்களோட வகையிலே ஆயுதமாக தந்துடுவாயாக. அதை ஓதி ஓதி இஸ்முல் ஆலத்துடைய பரக்கத்தை கொண்டு அனைத்தையும் எங்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்க ரப்பே ரஹ்மான் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. கொடிய நோய்களை விட்டு பாதுகாத்துடுவாயாக. யா ரப்பு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் ஓலவல் பரீட்சைகளை யாவ எழுத போகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பரீட்சை இலேசாக அமைவதற்கும் எல்லா கேள்விகளுக்கும் தக்க பதில்கள் எழுதி அவர்களுக்கு நல்ல நல்ல புள்ளிகள் கிடைப்பதற்கும் எதிர்காலத்தில் அவர்களுடைய கல்வி நடவடிக்கை இன்னும் வளர்ச்சி பெறவும் ரஹ்மானே தௌஃபீக் செய்வாயாக. எங்களை சின்னஞ்சிறு எதிர்காலங்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவிலே எங்களை யா ரப்பு தரிபடித்து வைப்பாயாக. எங்களை ரோஷக்காரர்கள் ஆக்கினாலும் பரவாயில்லை ரஹ்மானே, எங்களை பொறாமைக்காரர்கள் ஆக்கினாரு யா ரப்பு. ரஹ்மானே யாப்பா எல்லா நல்ல காரியங்களுக்கும் நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக உறவோடு சகோதர தன்மையோடு செயல்பட எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. இந்த மனாக்கி மஜ்லிஸுக்காக தன்னுடைய கால நேரங்களை செலவழித்து யாவா தன் உடலாலும் பொருளாலும் உதவி உபகாரங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல மக்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை கொடுத்துடுவாயாக. அவங்க எது கேட்டாலும் ரப்பே ரஹ்மானே நீ இல்லை என்று சொல்லிவிடாதே. இந்த மஜ்லிஸிலே மூத்த உலமாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அவருடைய வழிகாட்டின் பிரகாரம் இந்த மஜ்லிஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய ஃபைது பரக்காத்துகளை ஏழைகளுக்கும் தந்தல் புரிவாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.